தமிழகத்தில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் கடைசி நேரத்தில் மாற்றப்படுகிறதா, பெட்டிகள் பார்த்தீங்கன்னா மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஒரு பைசாவும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்றத எவ்வளோ காசை பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தனிப்பட்ட முறையில் திமுகவில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொட்டி பொட்டியாக கருப்பு பணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீட்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொட்டி மாத்திர அரசியலை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வட மாநிலங்களை தான் இதை பெருசாக கண்டுபிடிச்சாங்க. காரணம் என்னன்னா, வட மாநிலங்களில் எப்படியாவது பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்றுவிடல் வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வர கான்செப்ட் தான் இந்த பொட்டி மாத்திரத்தை. அதாவது எப்படின்னா, ஏற்கனவே வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த வாக்குகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு வேறு ஒரு கட்சி, இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது பாஜகவிற்கு ஓட்டுக்களாக மாறலாம் அல்லது மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டாக தான் அது பார்க்கப்படுது. ஸோ நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் கடைசி நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நிகழ்வுகள் மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் கடைசி நேரத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் மாற்றங்கள் எவை அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெட்டிகள் பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்போ பெட்டிகள் எல்லாம் வழங்கப்படுவது மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் சில விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏற்கனவே செங்கோல் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறவங்க 3வது முறையாக பிரதமர் மோடி மட்டும் விட்டார் என்றால் அடுத்த முறை எலெக்ஷனே நடக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தையே மோடி அவர்கள் மாற்றுவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு கொண்டு வருவதையும் நம்மளால பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். நாடாளுமன்றத்துடைய தேர்தல்கள் திமுகவிற்கா அல்லது அதிமுகவிற்கா இல்லை மற்ற கட்சிக்கு ஏதேனும் பார்த்தீங்கன்னா சாதகத்தை கொடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பெட்டியாக புதிய மாற்றங்கள் நடைபெறுமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.